உயிர்ப்பும் உயிரும் நானே என்று சொன்ன கிறிஸ்துவை விசுவசித்து இறந்த பின் அவரின் ஒளிக்குள் வாழ்பவர்களின் நினைவினை நினைவு கூற ஒரே குடும்பமாக ஒன்று கூடியுள்ள அனைவரையும் திரு அவையின் பெயரால் அன்புடன் வரவேற்கின்றோம். பொது காலத்தின் 31ஆம் ஞாயிறு வாரமாகிய இன்று இறை வார்த்தைகளிலே ஓராயன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல இறுதி நாளில் மானிட மகன் எல்லா மக்களையும் வெவ்வேறாக பிரித்து நிறுத்தி நேர்மையாளர் நிலைவாழ்வு பெறுவர், அறிவிலிகள் முடிவில்லா தண்டனை அடைவர் எனவும் கூறுகின்றது. இவர்கள் இறைவனின் சித்தத்தை கண்டடைய எமது செபம் தேவையாக உள்ளது. எனவே இறந்து போன எல்லா ஆன்மாக்களும் தமது வேதனையிலிருந்து விடுபட்டு நித்திய வாழ்வில் சேர்த்து நிலை வாழ்வை அளித்திட வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி பலியில் இணைவோம். நிலையான இளைப்பாறுதலை அவர்களுக்கு அளித்தருளும். ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிவதாக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரர்களே, இன்றைய நாளிலே உலக திருவை பிறந்து போன நம்பிக்கையாளர்களுக்காக அவர்களுடைய ஆன்ம இழைப்பாட்சிக்காக செபித்திருக்கிறது. சிறப்பாக எங்களுடைய குடும்பங்களில் இருந்து இறந்து போனவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அதே வேளையிலே இந்த கல்லறை தோட்டத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற, யாருமே நினைக்காமல் இருக்கின்ற அனைத்து நம்பிக்கையாளரையும் நாங்கள் நினைத்து மன்றாடுவோம். இவர்களுடைய ஆன்மா ஆண்டவருடைய இன்ப சன்னிதானத்திலே புனிதர்களுடைய தோழமையை பெற்று மகிழ வேண்டும் என்று இந்த கல்வாரி கரியிலே மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் செய்தேன். என் பாவமே என் பாவமே எந்தரும் பாவமே. எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு களைத்து செல்வாராக. கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி கெடுக்கிறோம்.
பாடுகின்றோம். உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் ஆட்சியும் நேர்மையாளரின் வாழ்வுமானவரே, உம் திருமகனின் உறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நாங்கள் மீட்கப் பெற்றுள்ளோம். எமது உயிர்ப்பின் மறைபொருளை அறிந்து கொண்டு வந்த உம்மடியார்கள் உமது இரக்கத்தால் நிலையான பேச்சின் மகிழ்ச்சியை சுவைக்க தகுதி பெறுவார்களாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற முடிய திருக்குமாரன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறந்து போய் மண்புழுதியில் உறங்குகிற அனைவரும் பலர் விழித்தழுவர். இறைவாக்கினர் தானியேல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1-3 முடிய. அக்காலத்தில் உன் இனத்தார்க்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களிடம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் ஜார் ஜார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண்புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவார். ஞானிகள் வானத்தின் பேரொழியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உம்மை நோக்கி என் ஆன்மாவை
அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். யோவானாகிய நான் பெரிய வெண்மையான ஓர் அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மண்ணகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டன. இறந்தோரும் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றிற்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எறியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே இரண்டாம் சாவு. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன. கடலும் இல்லாமல் போயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறை பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. காலதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, திருவசனங்கள் 13 தொடக்கம் 16 வரை, 28 தொடக்கம் 35 வரை. வாரத்தின் முதல் நாளில் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவூ. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக் கொண்டும் சென்ற போது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகின்றவர் போல காட்டிக் கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எறியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார்
என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னை விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்ற இயேசுவின் வாக்கு கிணங்க அவருடைய போதனையின் அடிப்படையிலே கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு இந்த உலக வாழ்வு முடிந்தவுடன் எங்களுடைய வாழ்வு முடிந்து விடுவது இல்லை என்ற நம்பிக்கை பிறக்கின்றது. மாறாக அது புதியதொரு வாழ்வுக்குள் கடந்து செல்கின்றது. இங்கே நாங்கள் கூடாரம் அமைத்து வாழ்கின்றோம், நாடோடிகள் போன்று வாழ்க்கையை நடத்துகின்றோம். ஆனால் அதை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற சிந்தனைகளை நாங்கள் சிந்திக்க இந்த நாள் எங்களை அழைத்து நிற்கின்றது. பிரியமானவர்களே, இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கின்ற பொழுது பல்வேறு வழிகளிலே இறந்தவர்களை நாங்கள் இன்று நினைவு கூறுகின்றோம். அது போரிலே இறந்தவர்களாக இருக்கலாம், அல்லது இயற்கையின் அனர்த்தங்களினாலே இறந்தவர்கள், விபத்துக்களிலே இறந்தவர்கள், நோயினாலே இறந்தவர்கள், இயற்கையாக நீண்ட ஆயுளின் பின்னர் இந்த உலக வாழ்வை முடித்துக் கொண்டவர்கள், இன்னும் செயற்கையான முறையிலே மனிதர்களுடைய பலவீனமான செயல்களினாலே அப்பாவிகளாக இறந்தவர்கள் எல்லோரையும் இந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இந்த இடத்திலே காட்சி அளிக்கின்ற இந்த கல்லறைகளில் புதைக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, மாறாக வெவ்வேறு இடங்களிலே எங்களுடைய உறவுகள் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் நினைந்து கொள்கின்றோம். வெவ்வேறு காலகட்டத்திலே வயது பிரிவிலே அவர்கள் இறந்திருப்பார்கள். சிலருக்கு தாயினுடைய கருவறையே கல்லறையாக மாறியிருக்கக்கூடிய சந்தர்ப்பம், அல்லது பிறந்தவுடன் குழந்தைகளாக இறந்திருக்கலாம், சிறுவர்களாக, சிறுமிகளாக, இளைஞர்களாக, யுவதிகளாக, வயது முதிர்ந்தவர்களாக இறந்திருக்கலாம். அவர்களை நாங்கள் நினைக்கின்றோம். இன்னும் எங்களுடைய குடும்பத்தில் இருந்து இறந்தவர்கள், எங்களுடைய உறவுகளாக இருந்து இறந்தவர்கள், எங்களுடைய அயலவர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள், எங்களுக்கு பல்வேறு வழிகளிலே உதவி புரிந்தவர்கள், இவர்கள் எல்லோரையும் நினைக்கின்ற அதே தருணத்திலே யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நாங்கள் இன்று நினைக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஏன் இந்த கொண்டாட்டம் அல்லது ஏன் இந்த விழாவை நாங்கள் எடுக்கின்றோம் என்று நாங்கள் சிந்திப்பது சால பொருத்தமானது. முதலிலே கடவுள் மனிதனை படைக்கின்ற அந்த சம்பவத்துக்குள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கடவுள் ஒருபடி மண்ணை எடுத்து ஊதுகின்றார், அவருடைய உயிர் மூச்சை அந்த மண்ணுக்குள் புகுத்துகின்றார். அந்த ஒருபடி மண்ணில் இருந்து வந்ததுதான் மனிதனுடைய உடல். அவருடைய உயிர் மூச்சு தான் அவனுக்குள் இருக்கின்ற ஆன்மா. இந்த ஒருபடி மண்ணில் இருந்து வந்த உடல் மண்ணுக்கே திரும்பி செல்லுகின்றது. இதைத்தான் நாங்கள் விபூதி புதன் என்று நினைவு கூறுகின்றோம். மனிதா, நீ மண்ணாய் இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்ற வார்த்தைகளின் வழியாக நாங்கள் ஞாபகப்படுத்தப்படுகின்றோம். இந்த ஒருபடி மண்ணில் இருந்து வந்த உடல் மண்ணுக்கு திரும்புவது போன்று, இயற்கையான அந்த விடயம் போன்று, கடவுளுடைய உயிர் மூச்சில் இருந்து வந்த ஆன்மா கடவுளிடம் மீண்டும் திரும்ப வேண்டும். அதுதான் இறைவனுடைய சித்தம்.
அதன் அடிப்படையிலே தான் மனிதனை கடவுள் இந்த உலகத்திலே படைத்து விட்டார். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் சாத்தானின் சோதனைக்குட்பட்ட மனிதன் பாவத்தை கட்டிக்கொண்டான். பாவத்தை கட்டிக்கொண்டவன் இறைவனினுடைய சன்னிதானத்திலே தான் நிற்க தகுதியற்றவன் என்று தன்னை ஒழித்துக் கொண்டதையும் பின்னர் அவனுக்கு அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்படுகின்ற தீர்ப்பு கிடைத்ததையும் நாங்கள் அறிகின்றோம். பிரியமானவர்களே, இதுதான் அந்த விண்ணக இன்பத்தை மனிதன் இழந்த சந்தர்ப்பம். ஆகவே பாவத்தின் வழியாக விண்ணக இன்பத்தை இழந்த மனிதனை மீட்க இறைவன் சித்தம் கொள்கின்றார். ஆகவே மீட்பரை அனுப்புகின்றார். மீட்பர் இந்த உலகத்திலே காலம் கனிந்த பொழுது பிறக்கின்றார். பிறந்து அவர் எங்களுக்கு எப்படி இந்த விண்ணக இன்பத்தை மீண்டும் சுவீகரிக்க முடியும் என்று விண்ணகத்தில் இருந்து வந்த அவர் எங்களுக்கு கற்றுத்தந்தார். தன்னுடைய வார்த்தையினால் மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்வினாலும் போதனையினாலும் புதுமையினாலும் அவர் கூறிய அந்த வார்த்தைகளை எண்பித்தார், உறுதிப்படுத்தினார். இப்படியாக மீட்பர் மீட்பின் வழியை காட்டி அந்த மீட்புக்கான விலையையும் தன்னுடைய உயிரின் வழியாக கொடுத்தார். அவர் எங்களுக்காக இறந்து எங்களை மீட்டார். பிரியமானவர்களே, ஆனால் இந்த மீட்பின் செயலிலே பங்கெடுப்பது எங்களுடைய கரங்களிலே, எங்களுடைய மனங்களிலே தங்கி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகளின்படி நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் மீட்பை சம்பாதிப்போம் என்று அவர் எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். இப்படியான நிலையில்தான் பாவத்தில் வாழ்ந்த மனிதனுக்கு கிடைத்த பரிசு இறப்பு. இறப்பு வருகின்ற பொழுது அங்கே அவனுக்கு தீர்ப்பு கிடைக்கின்றது. அந்த தீர்ப்பு எந்த அடிப்படையிலே கிடைக்கின்றது என்று சொன்னால், ஆண்டவர் வெளிப்படுத்திய அந்த மீட்பின் பாதையில் நீ எவ்வளவு தூரம் பயணித்தாய், நீ எவ்வளவு தூரம் அதை அறிந்து கொண்டாய், அறிந்ததை எவ்வளவு தூரம் செயல்படுத்தினாய் என்று கேட்பதோடு மட்டும் நிற்பது இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவரை பற்றி நீ எவ்வளவு அறிந்திருக்கின்றாய், ஆண்டவருடைய போதனையை நீ எவ்வளவு அறிந்திருக்கின்றாய், அதன் அடிப்படையிலே ஆண்டவர் தீர்ப்பிடுவது மட்டும் அல்ல, இது ஒன்றையும் அவர் சேர்த்து செய்வார். நீ ஏன் அறிய முற்படவில்லை? அதுவும் உங்களிடம் கேட்கப்படும். பிரியமானவர்களே, அதுவும் உங்களுடைய தீர்ப்புக்கு ஒரு காரணமாக அமையும். நாங்கள் கடவுளை, அவருடைய வார்த்தையை, அவருடைய போதனையை, அவருடைய திட்டத்தை, விருப்பத்தை எவ்வளவு தூரம் அறிந்திருக்கின்றோம், எவ்வளவு தூரம் வாழ்ந்திருக்கின்றோம் என்பது மட்டுமல்ல, ஏன் நாங்கள் அறிய தவறினோம், எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் அதை நாங்கள் அனுபவித்தோமா என்று ஆண்டவர்களை கேட்பார். பிரியமானவர்களே, அதற்குரிய தீர்ப்பு 3 நிலைகளிலே எங்களுக்கு கிடைக்கும். இந்த தீர்ப்பிலே மனிதன் உண்மையாகவே கடவுளின் வார்த்தையின்படி வாழ்ந்து, கடவுளை நம்பி, அவரை தஞ்சம் என்று கொண்டு, அவருக்காகவே வாழ்ந்து, அவருடைய போதனையின்படி வாழ்ந்து, இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு நன்மை செய்து, அவர்களுக்கு அன்பு காட்டி வாழ்ந்திருந்தால் அவர்களுக்கு மோட்ச இன்பம் தீர்ப்பாக கிடைக்கின்றது. பிரியமானவர்களே, அடுத்ததாக அவருடைய வார்த்தையை புறக்கணித்து, அவரை நம்பாது, கடவுள் பயம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ முற்படுகின்ற மனிதர்கள் அதே நேரத்திலே மனிதர்களை மதிக்காமலும் அவர்களுக்கு நன்மையும் இரக்கமும் செய்யாமலும் வாழ்ந்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தீர்ப்பு, அவர்களே தங்களுக்கென்று வரவேற்றுக் கொள்கின்ற தீர்ப்பு நரகம். அடுத்ததாக இதற்கு 2க்கும் இடைப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் கடவுளை நம்பி இருப்பார்கள், மனிதர்களை அன்பு செய்திருப்பார்கள், இரக்கம் காட்டியிருப்பார்கள், ஆனாலும் பாவம் செய்த நிலையிலேயே இறந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் நேரடியாக மோட்சத்துக்கு செல்வதற்கு அனுமதி இல்லை. பிரியமானவர்களே,
ஏனென்றால் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார், மலைப்பொழிவு பிரசங்கத்திலே பல வழிகளிலே விண்ணத்துக்கான வழிகளை அவர் காட்டியிருந்தாலும் மிகவும் முக்கியமானதொன்று, தூய உள்ளத்தோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அன்று ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தவுடன் கடவுளிடமிருந்து ஒளிந்து கொண்டார்கள், மறைந்து கொண்டார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதனால் அவர்கள் மோட்ச இன்பத்தை புறக்கணித்தார்கள், தங்களுக்கென்றே அதை தீர்ப்பாக பெற்றுக் கொண்டார்கள். அப்படியான நிலை, அந்த பாவம் இருக்கின்ற அந்த சூழ்நிலை, தூய்மையற்ற மனநிலை, அந்த நிலையிலே நாங்கள் இறக்கின்ற பொழுது நாங்கள் நேரடியாக மோட்சத்துக்கு செல்ல முடியாது பிரியமானவர்களே. ஆகவே இந்த நிலையிலே இறக்கின்றவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் நீதி உள்ளவராக இருக்கின்றார், இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். அவர்களை உடனடியாக நரகத்துக்கு தள்ளுவது இல்லை. இதை நாங்கள் ஒன்றை ஒன்று மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று, அதை பல தடவைகளிலே நாங்கள் மறந்து விடுவதும் உண்டு. அது என்னவென்றால், இந்த உலக வாழ்வு நிலையற்றது பிரியமானவர்களே. ஒரு குறுகிய காலம்தான் நாங்கள் வாழுகின்றோம். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு காலம் என்று எங்களுக்கே தெரியாது. அதை நாங்கள் கண்கூடாக எங்களுடைய வாழ்விலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குழந்தைகள் கருவறையிலே இறப்பது தொடக்கம் இன்னும் பல்வேறு நிலைகளிலே பரிதாபகரமாக திடீரென்று இறக்கின்ற மனிதர்கள் எங்களுக்கு தருகின்ற செய்தி, இந்த உலக வாழ்வு நிலையற்றது. ஆனால் எங்களுடைய ஆன்மா நிலையானது பிரியமானவர்களே, அது நிரந்தரமானது. ஏனென்றால் அது கடவுளிடமிருந்து வந்தது. ஆனால் நிலையான அந்த ஆன்மா மோட்சத்துக்கு போனால் கோடி கோடி ஆண்டுகளாக, எண்ணில் அடங்காத ஆண்டுகளாக, காலமாக நாங்கள் ஆண்டவரோடு இன்புற்று இருக்க போகின்றோம். அதே ஆன்மா நரகத்துக்கு போனாலும் கோடி கோடி ஆண்டுகளாக நாங்கள் பேய்களோடு இங்கு நாங்கள் கிரீம் பூசுவோம் வெள்ளையா மாறத்துக்கு. ஆனால் அங்கே போனால் நெருப்புக்குள்ள கருகி கட்டைகளாகத்தான் இருப்போம். விருப்பம்னா போகலாம். அதற்கான வழிகளை சாத்தான் எங்களுக்கு கற்றுத் தருவான். இன்றைக்கு அது கூடுதலாக விதைக்கப்பட்டு வருகின்றது. நரகத்துக்கான பாதை மிகவும் அகலமானது, அதிலே பயணிக்கின்றவர்கள் பலர். ஆனால் மோட்சத்துக்கான பாதை இடுக்கமானது, அதை தேர்ந்து கொண்டுகின்றவர்கள் சிலரே என்று ஆண்டவரே நேரடியாக சொல்லியிருக்கின்றார் பிரியமானவர்களே. ஆகவே இதற்கு இடைப்பட்ட நிலையிலே இருக்கின்ற அந்த மனிதர்கள், அவர்களை நரகத்துக்கும் அனுப்ப முடியாது, மோட்சத்துக்கும் அனுப்ப முடியாது. இப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் நாங்கள் இன்றைய நாளிலே ஒருமித்த ஆன்மாக்களாக நாங்கள் ஒருங்கிணைந்து ஜெபிக்கின்றோம். உத்தரிப்பு ஸ்தலத்திலே வேதனைப்படுத்தக்கூடிய எங்களுடைய உறவுகள், எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுக்கு நன்மை செய்தவர்கள், நாங்கள் அறியாதவர்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். நேற்றைய தினத்திலே நாங்கள் யாருக்காக ஜெபித்தோம் என்றால், உண்மையிலே யாரும் அவர்களுக்காக ஜெபிப்பது இல்லை. நாங்கள் நினைவு கூர்ந்த ஆன்மாக்கள் யார் என்று சொன்னால், புனிதர்கள், விண்ணக இன்பத்தை அடைந்தவர்கள், வெற்றி வாகையை சூட்டியவர்கள், வெற்றி அடைந்த கிறிஸ்தவர்கள், வெற்றி அடைந்த திருச்சபை. அடுத்ததாக உத்தரிப்பு ஸ்தலத்திலே இருக்கின்றவர்கள், உத்தரிக்கின்ற திருச்சபை அல்லது புடமிடப்படுகின்ற திருச்சபை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த உலகத்திலே இருக்கின்ற மனிதர்களாகிய நாங்கள் போராடுகின்ற திருச்சபையாக கருதப்படுகின்றது. இந்த மூன்றுக்கும் இடையிலே இருக்கின்ற உறவுதான் புனிதர்களின் சமூக உறவு என்று அழைக்கப்படுகின்றது. இந்த உறவு எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த இறந்த ஆன்மாக்கள், உத்தரிப்பு ஸ்தலத்திலே வேதனைப்படுகின்ற ஆன்மாக்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் அவர்கள் தங்களுக்கென்று எதுவுமே செய்ய முடியாது. மாறாக அவர்கள் புடமிடப்படுகின்ற அந்த காலத்தில் அவர்கள் வேதனையை அனுபவித்து கடந்து
விண்ணகத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், அவருடைய அந்த புடமிடுகின்ற காலத்தை எங்களுடைய நற்கிரிகைகளாலே குறைக்கின்றோம். பிரியமானவர்களே, அவர்களுக்காக நாங்கள் நற்கிரிகைகளை செய்கின்றோம், அவர்களுக்காக ஜபங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஜபங்களிலே பல ஜபங்கள் இருக்கின்றன. செபமாலை தொடக்கம் பல்வேறு வழிகளிலே ஜபங்களை ஜபிக்கின்ற வேளையிலே எல்லாவற்றுக்கும் மேலாக திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜபிக்கின்றோம், ஜபிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த ஜபத்தோடு மட்டும் நின்று விடாமல் தான தர்மங்கள் சொன்னால் நாங்கள் முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டியது கஷ்டப்பட்டவர்களுக்கு நாங்கள் எங்களாலான உதவிகளை செய்வது, அதுதான் தான தர்மம். அது ஒரு பக்கம் இரண்டாவதாக இருக்கும். மூன்றாவதாக பருத்தியாக செயல்கள். எங்களுக்கு கஷ்டமான ஒரு நல்ல விஷயத்தை அந்த ஆன்மாக்களின் ஈடேற்றத்துக்காக, அந்த ஆன்மாக்கள் மோட்ச இன்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவர்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அது அவர்களுக்கு புண்ணியமாக மாறுகின்றது. அவர்களுடைய அந்த உத்தரிக்கின்ற காலத்தை குறைக்கின்றது. பிரியமானவர்களே, இப்பொழுது நினைத்து பாருங்கள், உங்களுடைய உறவுகளாக மிக நெருங்கியவர்களாக நீங்கள் அழுது புலம்பி இந்த இடத்திலே புதைத்தவர்கள், அல்லது ஒவ்வொரு இடங்களிலே புதைத்தவர்கள், அல்லது எங்கே புதைக்கப்பட்டார்கள் என்று தெரியாத நிலையிலே இருக்கின்றவர்களை நினைத்து பாருங்கள். அவர்கள் உத்தரிப்பு ஸ்தலத்திலே இருந்தால், ஐயோ, யாரும் எனக்காக ஜெபிக்க மாட்டார்களா? ஐயோ, எனக்காக யாரும் திருப்பலியை ஒப்புக் கொடுக்க மாட்டார்களா? எனக்காக தான தர்மங்களை செய்ய மாட்டார்களா? எனக்காக பருத்தியாக செயல்களை செய்ய மாட்டார்களா என்று கையேந்தி நிற்கின்ற அந்த காட்சியை மனக்கண் முன் கொண்டு வருவோம். பிரியமானவர்களே, இந்த நிலையிலே இறந்தவர்களை நாங்கள் நினைக்கின்ற பொழுது நரகத்தில் இருக்கின்றவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, தொடர்பு இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் இந்த உலக வாழ்விலேயே அவர்கள் தங்களுக்கென்று தீர்ப்பு வழங்கிக் கொண்டார்கள். அந்த தீர்ப்பு கடவுளுக்கு நாங்கள் எதிராக போகின்ற தீர்ப்பு அல்ல. ஏன் அவரை நரகத்துக்கு அனுப்பிவிட்டாய் என்று நாங்கள் கடவுளோடு போய் சண்டை பிடிப்பது? ஒரு வைத்தியர் ஒரு நோயாளிக்கு, டேய் மனிதா, குடிக்காத, குடிச்சிருந்தா உனக்கு ஈரல் கருகும், அதனாலே நீ வேதனைப்படுவாய் என்று சொல்லி அனுப்புகின்றார். அவன் போகின்றான், மருந்து மாத்திரைகளை கொஞ்ச நாள் சாப்பிடுகின்றான். பின்னர் அவருடைய நண்பர்கள் என்ற போலி மனிதர்களுடைய அந்த தூண்டுதல் நாளே, சாத்தானின் சோதனை நாளே மீண்டும் குடிக்க ஆரம்பிக்கின்றான். குடிக்குள் விழுந்த அவன் மீண்டும் வேதனையோடு அவன் அழுது புலம்புகின்ற வேளையிலே அவனை ஆஸ்பத்திரிக்கு, வைத்தியசாலைக்கு அழைத்து செல்கின்றார்கள். அங்கே வைத்தியர் பரிசோதித்து விட்டு மீண்டும் குடிசைகளை கொடுத்து எச்சரித்து விடுதலை செய்கின்றார். அங்கே இருந்து விடுவிக்கின்றார். நீ இனிமேல் குடித்து என்றால் உன்னுடைய உயிருக்கு ஆபத்து நேரிடலாம், அவை குடிக்காதே, இந்த மருந்துகளை ஒழுங்காக போடு என்று அனுப்புகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அவனும் சென்று கொஞ்ச காலம் இருந்து பிறகு திரும்பவும் பாவத்திலே விழுந்து குடிக்க ஆரம்பிக்கின்றான். பிறகு அவனை கோமா நிலையிலே தூக்கி கொண்டு போகின்றார்கள். வைத்தியர் பரிசோதித்து விட்டு 2 நாட்கள் தான் தவணை, அதற்கு பின்னர் அவன் இறந்து விடுவான், அவனுடைய ஈரல் எல்லாம் கருகிவிட்டது என்று சொல்வான் என்று வைத்துக் கொள்வோம். உடனே போய் வைத்தியரை அழிப்பதா? வைத்தியரை நாங்கள் நொந்து கொள்வதா? அவருக்கு எதிராக செயல்படுவதா? இல்லையே, அது எங்களுடைய மடமையின் வெளிப்பாடு. அதே போன்றுதான் கடவுளும் எங்களுக்கு இதை செய்யாதே, இதை செய்தால் இப்படி உனக்கு நடக்கும் என்று மீண்டும் மீண்டும் எங்களுக்கு சந்தர்ப்பம் தருகின்றார். பிரியமானவர்களே, இதில் இன்னும் ஒன்றை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். என்னவென்றால், எங்களுக்கு முன்னர் இறந்தவர்கள் தீயவர்கள் என்று நாங்கள் நினைக்க கூடாது. அது இறைவனுடைய தண்டனையை பெற்றுவிட்டார்கள் என்று நாங்கள் நினைக்க கூடாது. மாறாக இறைவன்
எங்களுக்கு மனம் திரும்புவதற்கு இன்னும் ஒரு ஆண்டை தந்திருக்கின்றார். அடிமரத்தில் கோடரி வைத்தாயிற்று, கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெற்றுண்டு தீயிலே போடப்படும். இந்த உண்மை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற செய்தி. எங்களுக்காக அந்த தோட்ட தொழிலாளி பரிந்து பேசுகின்றான் தோட்ட உரிமையாளரிடம், ஐயா, இந்த வருடமும் விட்டு வையும், சொத்திலும் கொட்டி எடுப்போடுவோம், காய்த்தால் சரி, காய்க்காவிட்டால் அடுத்த வருடம் வெட்டி விடுவோம். இந்த சந்தர்ப்பம் தான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே வாழுகின்ற நாங்கள் புரிதர்கள் என்றோ நல்லவர்கள் என்றோ நாங்கள் நினைக்க கூடாது. மாறாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற சந்தர்ப்பம், இறைவன் எங்களுக்கு இரக்கம் காட்டி இருக்கின்றார், இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றார். மனம் மாறும்படியாக, ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழும்படியாக, முக்கியமாக நாங்கள் ஆண்டவரை தேடும்படியாக ஆண்டவர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே எனக்கு திருவள்ளுவர் கூறிய திருக்குறளின் ஒரு வசனம் ஞாபகம் வருகின்றது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லாததை அன்றே மறப்பது நன்று. மிகவும் அற்புதமான வார்த்தைகள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லாததை அன்றே மறப்பது நன்று. பிரியமானவர்களே, நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம் என்றால் நாங்கள் ஒரு விதத்திலே இறந்த அடியார்களுக்கு, எங்களுடைய உறவுகளுக்கு நன்றி செலுத்த கூடியிருக்கின்றோம். அவர்கள் செய்த நன்மைகளை நினைத்து அவர்களுக்கு நன்றி செலுத்த கூடியிருக்கின்றோம். அதே நேரத்திலே அவர்கள் செய்த சில விஷயங்கள் எங்களுடைய மனதிலே ஆழமான வேதனையை தந்திருக்கலாம். அவற்றை நாங்கள் அன்றே மறப்பது நன்று. நாங்கள் அதை தூக்கி பிடித்துக் கொண்டு அதன் வேதனையிலே நாங்கள் மீண்டும் மீண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நல்லதை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்னத்தை போல நாங்கள் செயல்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நன்று அல்லாதது என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் வெளிப்படுத்திய பாவ செயல்களாக இருக்கலாம். பாவ செயல்களும் நன்றல்லாத விடயங்கள் அல்லது எங்களுக்கு ஏற்படக்கூடிய அவருடைய வாழ்விலிருந்து எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மனஸ்தாபங்களாக இருக்கலாம். அதையும் இந்த இடத்திலே நாங்கள் மன்னித்து விடைபெறுவோம். பிரியமானவர்களே, அதுகளிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. நல்லதை எடுத்துக்கொள்வோம். அவர்களிடம் வாழ்ந்த பொழுது ஏற்பட்ட மனக்கசப்புகளை நாங்கள் மறந்து விடுவோம். இந்த நேரத்திலே அவர்கள் எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது நாங்கள் என்ன நன்மையை அவர்களுடைய நினைவிலே நாங்கள் கொண்டு வாழுகின்றோம். அவர்கள் இப்படி செய்தார்கள் என்று சொல்லி ஒரு நல்ல விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து செய்கின்ற பொழுது, நல்ல விஷயத்தையா தொடர்ந்து செய்வதனால் நல்ல விஷயமாக வருவதில்லை. ஆனால் உண்மையிலே நல்ல விஷயத்தை அவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு அதை நாங்கள் செய்கின்ற பொழுது அவரை நாங்கள் தொடர்ந்து ஞாபகப்படுத்துகின்றோம். அதுதான் தேவை. பிரியமானவர்களே, அது அல்லாமல் நாங்கள் இறந்த ஒருவருக்காக, அதுவும் நான் வேறு யாரையும் குறிப்பிடவில்லை, சில வேளைகளிலே இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இறந்த பிறகும் எப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்றால் அது உடனடியாக மாறுவதில்லை. உங்களை அன்பு செய்தவர்கள் இறந்த பின்னர் உங்களை வெறுக்க மாட்டார்கள், சரிதான்? அதே மாதிரி உங்களை வெறுத்தவர்கள் இறந்த பின்னர் உங்களை நேசிப்பார்கள் என்று நாங்கள் நினைப்பதும் தவறு. அதனாலே உங்களை அன்பு செய்தவர்கள் உங்களிடம் இந்த எதிர்பார்ப்பது நீங்கள் அழுது புலம்பி விரக்தியிலே வாழ வேண்டும், வாழா வெட்டிகளாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது அவர்களை இன்னும் கஷ்டப்படுத்தும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களை அன்பு செய்தவர்கள் வாழுகின்ற பொழுது நீங்கள் எப்படி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விரும்பினார்களோ இறந்த பிறகும் அதைத்தான் விரும்புவார்கள். பிரியமானவர்களே, அதே போன்ற இன்னும் ஒரு தவறை நாங்கள் செய்யக்கூடாது. போட்டிக்காக நாங்கள் கல்லறைகளை பெரிதாக கட்டுவது, சரியா? அதொன்று. அல்லது நினைவு நாட்களை ஆடம்பரமாக செலவு செய்வது, இவை எல்லாம் அவர்களுடைய பேரினாலை செய்தாலும் அவர்களுக்கு அதனால் எந்த நன்மையும் கிடைப்பதில்லை, மாறாக தீமைதான் ஏற்படும். ஆகவே
நாங்கள் அவர்களை நினைக்கின்ற பொழுது அவர்கள் எங்களிடம் எதிர்பார்ப்பது நாங்கள் ஜெபிக்கின்றோமா, நாங்கள் தான தர்மம் செய்கின்றோமா, நாங்கள் பருத்தியான செயல்களை அவர்களுக்காக செய்கின்றோமா என்றுதான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். பிரியமானவர்களே, அடுத்ததாக நாங்கள் இதன் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம், நாங்களும் ஒரு நாள் சாவோம், நாங்களும் ஒரு நாள் செத்தால் நாங்களும் ஒரு நாள் தீர்ப்புக்குள்ளாவோம். அந்த தீர்ப்பின் பொழுது நாங்கள் மோட்சத்தை நோக்கியவர்களாக, நாங்கள் நேரடியாக மோட்சத்துக்கு போகாட்டிலும் பரவாயில்லை, உத்தரிப்பு ஸ்தலத்திலேயாவது எங்களுடைய கால்களை பதிக்க நாங்கள் செய்ய வேண்டியது, நாங்கள் தற்காலிக குடிகள் என்பதை மறக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நாங்கள் தற்காலிக குடிகள், ஏதோ இதுதான் நிரந்தரம் என்றால் போல் காணிக்கும் வேலைக்கும் சண்டை போட்டு உறவுகளோடு உறவை அறுத்து நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதனால் எந்த பயனும் இல்லை. பிரியமானவர்களே, அதே நேரத்திலே எங்களிடம் இருக்கின்ற ஆற்றல்கள், திறமைகள், கொடைகள், எங்களிடம் இருக்கின்ற வசதி வாய்ப்புகள் எல்லாம் எங்களுடையவை என்று நாங்கள் நினைக்க கூடாது. பிரியமானவர்களே, அதை எங்களுடையது, நாங்கள் விரும்பியபடி எப்படியும் செலவு செய்யலாம், எப்படியும் நாங்கள் அநியாயமாக்கலாம் என்று நாங்கள் நினைக்க கூடாது. நாங்கள் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்பதை மறக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இதை ரெண்டும் அடிப்படையிலே தாழ்ச்சியான மனநிலையிலே நாங்கள் கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நாங்கள் நிச்சயமாக கடவுள் நம்பிக்கையும் கடவுள் பயமும் கொண்டவர்களாக வாழ்வதன் வழியாக மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருப்போம். அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் நித்திய இன்பத்தை சுவீகரிக்கக்கூடியவர்களாக மாறுவோம். பிரியமானவர்களே, இதற்கு அடிப்படை விஷயம், நாங்கள் கடவுளை இனியாவது தேடுவோம், கடவுளை தேடுவோம். பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தை கேட்கக்கூடிய உன்னதமான திருப்பலிக்கு நாங்கள் வருவோம். ஆண்டவர் தன்னையே உணவாக தருகின்றார், நாங்கள் அலட்சியம் செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். கடவுளை தேடுவோம், அவருடைய அருளை பெறுவோம். அதே நேரத்திலே நாங்கள் தவறு இழைக்கின்ற பொழுது எங்களுடைய நிலையை நாங்கள் உணர்ந்து கொள்வோம், ஆத்ம சோதனை செய்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் அது செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்னர் ஆத்ம சோதனை செய்துவிட்டு ஆண்டவருடைய இரக்கத்தை மன்றாடி விட்டு நாங்கள் தூங்கச் செல்வோம். பிரியமானவர்களே, அப்படி செல்கின்ற பொழுது நாங்கள் பாவங்களோடு திறக்க முடியாமல் இறைவன் எங்களுக்கு இரக்கம் காட்டுவார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஆத்ம சோதனையோடு வருடத்தில் 2 முறை அல்லது 3 முறை நாங்கள் நல்ல பாவ சங்கீதனம் செய்வோம் என்று தீர்க்கமான முடிவெடுப்போம். இப்படி செய்கின்ற பொழுது எங்களுடைய ஆன்மாக்களை நாங்கள் மீட்க முடியும். பிரியமானவர்களே, ஆனால் ஒன்று, இது ஒரு புனிதருக்கு வெளிப்படுத்திய உண்மை, நாங்கள் தனியே மோட்சத்துக்கோ தனியே நரகத்துக்கோ செல்ல முடியாது. அதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாங்கள் கட்டாயமாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஏதோ நான் என்னுடைய வீட்டிலே நான் மோட்சத்துக்கு போனால் காணும் என்று நினைக்க கூடாது. என்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் மோட்சத்துக்கு போக வேண்டும், அவர்களும் திருப்பலிக்கு போக வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், ஆண்டவரை ஆன்மீக உணவாக உட்கொள்ள வேண்டும், அவர்களும் பாவ அறிக்கை செய்து தங்களுடைய ஆத்மாவை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்ப வாழ வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நிலையிலே அன்னை மரியாள் காட்சியின் வழியாக உத்தரிப்பு ஸ்தலத்தையும் நரகத்தையும் பலருக்கு காண்பித்திருக்கின்றாள். அவள் கற்றுத்தந்த செபத்தோடு நிறைவு செய்வோம். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து ரட்சித்தள்ளும், சகல ஆன்மாக்களையும் பரலோக பாதையில் வழிநடத்தியள்ளும், முதிரக்கம் அதிகமாக வேண்டியவர்களுக்கு விசேஷ உதவி செய்தள்ளும். ஆமீன். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
பார்த்து கொண்டாடுவோம். அன்பின் இறைவா, இறந்து போன ஒவ்வொரு விசுவாசிகளின் ஆன்மாக்களுக்காக உம்மிடம் வருகின்றோம். இவர்கள் இவ்வுலகில் தாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவ குற்றங்களை மன்னித்து அளவில்லா வானக வீட்டில் அவர்களை சேர்த்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் தேவனே இறைவா, திரு அவையில் பணியாற்றி இறந்து போன திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரின் ஆன்மாக்களுக்காக இறைவன் சன்னிதானத்தில் இறைப்பாடுதல் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆறுதலின் தேவனே இறைவா, ஆறுதலின்றி தவிக்கும் உறவுகளை உம்முடம் ஒப்படைக்கின்றோம். இன்னும் உறவுகளை இழந்தோர், அனாதைகள், அங்கவீனமுற்றோர் அனைவருக்கும் ஆறுதல் அளித்து காதல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, பல்வேறுபட்ட யுத்தத்தினாலும் இயற்கை அனர்த்தத்தினாலும் கொரோனா நோயினாலும் இறந்து போன விசுவாசிகளையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உமது வானக வீட்டில் சேர்த்து நிறை வாழ்வை அளித்திருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். சிறப்பாக எங்களுடைய குடும்பங்களில் இருந்து இறந்து போன உறவுகள், இந்த கல்லறை தோட்டத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள், இன்னும் யாருமே நினைக்காத உறவுகள் எல்லோரையும் நினைத்து இவர்களுடைய ஆன்மாக்கள் ஆண்டவருடைய இந்த சன்னிதானத்திலே இளைப்பாறுதல் பெற வேண்டும் என்று மௌனமாக மன்றாடுவோம். இறக்கமே உருவான பரலோக பிதாவே, அன்பான ஆண்டவரை, நம்பிக்கையோடு நாங்கள் எடுத்துச் சொன்ன மன்றாட்டுக்கள், உள்ளத்தில் இருக்கிற தேவைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். சிறப்பாக இறந்த நம்பிக்கையாளருக்காக சிரிக்கின்ற இந்த நாளிலே இறந்து போன நம்பிக்கையாளருடைய குறைகள், குற்றங்கள், பாவங்களை மன்னித்து உம்முடைய வான்வீட்டிலே அவர்களை ஏற்று புனிதர்களுடைய தோழமை அளித்து மகிழ்விக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உம்முடைய மாலை பதி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படியே மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் நலனுக்காகவும் உமது பயிரின் திருப்பலி ஏற்றுக்கொள்ளாராக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, இறந்தவும் அடியார்களை இப்பலியின் வழியாக கிறிஸ்துவின் இரத்தத்தால் அவர்களின் பாவங்களிலிருந்து கழுவி போக்கிலுமை வேண்டுகிறோம். அதனால் திருமுழுக்கு தண்ணீரால் கழுவப்பட்ட அவர்களை நீர் பரிவிறக்கத்துடன் மன்னித்து இடையராது தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்முடைய இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மேற்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கிறது. சாவது திண்ணம் என்னும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வர இருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு என்னும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது. ஏனெனில் ஆண்டவரே, உன் நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அளிக்கப்படுவதில்லை. இந்த மண்ணக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்கு. அவர் பாடுபடவுளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சூழல்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இதற்காக கையளிக்கப்பட்ட இயேசுவை போற்றி. அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சுழல்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இதற்காக கையளிக்கப்பட்ட இயேசுவை போற்றி. இது நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உங்களும் நன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மையை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம்,
எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் மொய்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எங்களுக்கு பல்வேறு வழிகளிலே உதவி புரிந்தவர்கள் இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்கோந்தோராயிருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு பிறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் பிறந்த நம்பிக்கையாளர் அனைவருடைய ஆன்மாக்களும் ஆண்டவருடைய இளைப்பாறுதல் பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல அந்நிலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் ஒன்றி நலமாயிருப்போமாக. நாங்களது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையை வழித்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுனுடைய அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி உங்களுக்கு உறுத்தாக. பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கருத்தோங்கி இருக்க செய்தருளும். ஆண்டவரே, நான் ஒரு பொழுதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்து அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்திலிருந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆண்டவர் வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். சகோதரங்களே, நற்கருணை ஆலயத்தினுடைய முன்பகுதிகளில் 4 வரிசையாக வழங்கப்படும். எனவே கூடங்கள் இருக்கிறவர்கள் ஆலயத்துக்கு முன்பாக வந்து தீவிர நற்கருணையை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
நன்றி கூறி கொண்டாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்காக பலியாகி மாட்சியுடன் உயிர்த்தெழுந்த உம்முடைய திருமகனின் திரு உணவை உட்கொண்ட நாங்கள் இறந்தவும் அடியார்களுக்காக உம்மை பணிவோடு வேண்டுகிறோம். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வுகளால் அவர்கள் தூய்மை பெற்று வரவிருக்கும் உயிர்ப்பின் கொடையால் மாட்சி உருவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவுக்கு அன்பு பணிபுரிய அமைதியாக சென்று வாழுங்கள். அறிவித்தர்கள். இவ்வாறு சகோதரர்களே, சாட்டி புனித சிந்தாதிரை அன்னை திருத்தலத்தினுடைய மதில் கட்டுமான பணிக்காக யாழ் மறை மாவட்ட ஆயருடைய பெயரிலே அவருடைய பணிப்பிலே ஒரு அதிர்ஷ்டலாப சீட்டெழுப்பை ஆலய பரிபாலகர் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறார். மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாவற்றுக்கும் இந்த சீட்டெழுப்புக்கான சீட்டைகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஆலய பொருளாளரிடத்திலே அதை கொடுத்து நாங்கள் அனுப்புவோம். உங்களுடைய அன்பளிப்பின் அர்த்தமாக அந்த சீட்டினை பெற்று இந்த சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னையினுடைய மதில் கட்டட நிதிக்கு உதவி செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பலமதி வாய்ந்த பரிசுகள் வழங்கப்படும் என்று அறிய தரப்படுகிறது. முதலாம் பரிசு குளிரூட்டி, 2ஆம் பரிசு சலவை இயந்திரம், 3ஆம் பரிசு கை தொலைபேசி. இந்த பரிசுகள் 3 மேலும் 10 ஆறுதல் பரிசுகள் இருப்பதாக அறிய தருகிறார்கள். எனவே இயலுமானவர்கள் இந்த சீட்டினை பெற்று உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒரு சீட்டினுடைய பெறுமதி ரூபாய் 500 இருக்கிறது. அதேபோல யாழ்மறை மாவட்டத்திலே சிறைச்சாலைகளுக்கு, வைத்தியசாலைகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அருள் தந்தையிடமிருந்தும் கடிதம் கிடைத்திருக்கிறது. சென்ற ஆண்டிலே நாங்கள் கிறிஸ்துமஸ் பரிசாக இந்த சிறைச்சாலையில் இருக்கின்றவர்கள் மற்றும் வைத்தியசாலையில் இருக்கின்றவர்களுக்கு உங்களுடைய உதவிகளை நீங்கள் பலர் செய்திருந்தீர்கள். இந்த ஆண்டும் உங்களுடைய உதவியை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எனவே உதவி செய்ய விரும்புகின்றவர்கள் பொருட்களாகவோ அல்லது பணமாகவோ உங்களுடைய உதவியை செலுத்த முடியும் என்பதை அறிய தருகிறேன். உங்களுடைய அன்பிய பொருளாளர்களோடாகவோ அல்லது தனிப்பட்ட ரீதியாகவோ உங்களுடைய அன்பளிப்புகளை என்னிடத்திலே தந்தால் இந்த மாத இறுதிக்குள்ளே நாங்கள் அவற்றை புறப்பாடு அருள் தந்தைக்கு அனுப்பி வைக்க முடியும். எனவே உங்களுக்கு தெரியும் என்ன பொருட்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சென்ற ஆண்டும் பலர் கொடுத்திருக்கிறீர்கள். கொடுக்கக்கூடியவர்கள் உதவி செய்யும்படியாக கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற ஞாயிறு மாலை 5 மணிக்கு புனித மரியன்னை ஆலய அருட்பணி சபை மற்றும் ஆலய புனரமைப்பு கட்டடக் குழுவினுடைய கூட்டம் மாலை 5 மணிக்கு பங்குமனையிலே இடம்பெறும். ஆகவே இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகிகள் சகல அறிக்கைகளுடனும் தயாராக இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன். அருட்பணி சபை பொருளாளர், அதே போல கட்டடக்குழு பொருளாளர் இதுவரை நடந்த செலவுகள், வந்த வரவுகள் இவற்றை ஆயத்தப்படுத்தி வருகிற ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்திலே சமர்ப்பிக்கும்படியாக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். மறைபரப்பு நிதியை இன்னும் பல வலயங்கள் செலுத்தவில்லை. நாளிலே அதை நாங்கள் ஒப்படைக்க வேண்டும். இதுவரைக்கும் 6 வலயங்கள் கொடுத்திருக்கிறது. ஏனைய வலயங்கள் தரவில்லை. எனவே நாளைய நாளிலே உங்களுடைய ஆலய பொருளாளரிடத்திலே இந்த பணத்தை கொடுத்து உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அந்தோணியார் ஆலய பொருளாளர் வெள்ளத்தம்பி நரோஜனிடத்திலே கொடுத்து உதவும்படியாகவும், அதே போல பற்றிமாவனை ஆலயம்
ஆலய பொருளாளர் திரு அலெக்ஸ் அவர்களிடம் உங்களுடைய இந்த பணத்தை கொடுத்துதவும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நான் நாளைக்கு யாழ்ப்பாணத்திலே இருப்பேன். இவர்களூடாக எவ்வளவு பணம் வந்தது என்பதை அறிந்து அந்த பணத்தை எனவே உங்களுடைய பணத்தை ஆலய பொருளாதாரத்திலே கொடுத்துதவும்படியாக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அன்பான சகோதரங்களே, மிக முக்கியமான அறிவித்தல், இந்த இடம் ஒரு புனிதமான இடம் என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த ஆலயத்தை துப்புரவு செய்ய வருகிற பொழுது இந்த ஆலயத்துக்குள்ளே ஏராளமான கழிவுப் பொருட்கள் இருந்ததை பார்க்க முடிந்தது. இங்கே அடக்கம் செய்ய வருகின்றவர்கள் இதை ஒரு கேளிக்கையான இடமாக இங்கே சிறுவம் இருக்கிறது, இது ஒரு ஆலயம் என்பதை மறந்து வெத்தலை, பாக்குகள், பொயிலைகள், சுண்ணாம்புகள், சாராய போத்தல்கள் இவற்றை இதுக்குள்ளே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதை என்னுடைய கண்களாலே நான் பார்த்திருக்கிறேன். மிகவும் கவலையாக இருக்கிறது. தயவு செய்து பலர் பக்தியோடு நீங்கள் அடக்கம் செய்ய வருகிறீர்கள், சிலர் வரியோடு அடக்கம் செய்ய வருகிறீர்கள். பக்தியோடு வருகின்றவர்கள் வரியோடு வருகின்றவர்களை தயவு செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். இப்ப இறந்த வீடு என்றால் இப்ப கொண்டாட்டம், குடிதான், அது பிறப்பிலையும் குடிதான், பிறப்பிலையும் குடிதான். தயவு செய்து குடிகாரர்கள் எல்லோரும் அல்ல, குடிகாரர்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு ஆலயம். இதற்குள்ளே வெத்தலை, பாக்குகள், பொயிலை, சுண்ணாம்பு, கட்டுக்கட்டாக வீடி, சாராய போத்தல்கள், போத்தல்னா வரும் போத்தல், பொருளாதாரம் விட்டுட்டு போக மாட்டீங்க. ஆனபடியினால தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது ஆலயம், நிறைய வளவு இருக்குது. வழியில போய் குடிக்கண்டா குடியுங்கோ, வெத்திலே சப்பரண்டா சப்பி துப்புங்கோ, இதுக்குள்ள சப்பி துப்பாதேங்கோ. ஒரு இறப்பு வீடு நடந்தால் இது இப்பொழுது ஆலய மேற்குப்பணி பேரவை இதற்கு பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே அவர்களை சந்தித்து உங்களுக்கான இடங்களையும் உங்களுக்கான பணத்தையும் செலுத்தி பற்றுச்சீட்டை பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கு பொறுப்பாக பொருளாளராக திருமதி ரவி சக்கா அவர்கள் இருக்கிறார். எனவே அவரை அணுகி, அதே போல செயலாளராக திரு செல்வன் அஜின் அவர்கள் இருக்கிறார், அஜின் சார், அவர்களிடையே அணுகி இதை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு இறப்பு அடக்க நிகழ்வு முடிய இந்த இடத்தை நாங்கள் பார்ப்போம். இங்கே ஏதாவது பொருட்கள் இருந்தால் அந்த இறப்பு வீட்டுக்காரர் அதற்கு பதில் சொல்ல வேண்டும், மற்றவர்கள் அல்ல. அந்த இறந்த இறப்புக்கு பொறுப்பாக இருக்கின்றவர்கள் இந்த ஆலயத்தை மாசுபடுத்தினால் அவர்கள் பொறுப்பு சொல்ல வேண்டும். அதற்கான குற்றப்பணமும் அறவிடப்படும் என்பதை அறிய தருகிறேன். ஏனைய இடங்களில் இது இருக்கிறது. இந்த நெடுந்தீவிலே தான் இந்த ஆலயம் இவ்வளவு கேவலமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே பலர் பக்தியோடு இருக்கிறீர்கள், சிலர் இதை நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீர்கள். இதை தயவு செய்து புரிந்து கொண்டு இந்த இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள உதவி செய்யும்படியாக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல அருத்தந்தை சொன்னது போல இந்த இடத்திலே பெரிய பெரிய கல்லறைகளை பலர் அமைக்கிறீர்கள். அது கவலைக்குரிய விடயம். இதிலே எந்த பயனும் கிடையாது. அருத்தந்தை சொன்னது போல இதில் எந்த பயனும் கிடையாது. ஆகவே இருக்கிற பொழுதும் பாதர் சொன்னது போல காணிக்கும் வேலிக்கும் சண்டை, இறந்த பிறகு இடம் பிடிக்கிறதுல சண்டை. ஒரு ஆள் செத்தால் சொல்றாங்க 6 அடி நிலமே சொந்தமடாங்க, இங்க 60 அடி நிலத்தை எடுத்து வச்சிருக்கிறீங்க ஒரு ஆள். அதை தயவு செய்து புரிந்து கொண்டு இந்த ஆடம்பர செலவுகளை தவிர்த்து, கல்லறை என்பது ஒரு அடையாளம். ஆகவே இவர்களுடைய ஆன்மாக்கள் மேலே இருக்கிறது, அதுக்காகத்தான் நாங்கள் கொண்டாட வேண்டும். கல்லறை என்பது ஒரு அடையாளம். ஆகவே அடையாளங்களுக்கு அஞ்சலியை செலுத்த வேண்டும், ஆன்மாக்களுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்தி அவர்களுக்காக மன்றாட வேண்டும். ஆகவே இதை புரிந்து கொண்டு தயவு செய்து இந்த இடங்களிலே கல்லறைகளை அமைக்கிற பொழுது மற்றவருடைய கல்லறைகளை பார்த்து
வசதிக்கு ஏற்றாற் போல பங்கு தந்தை பேரவையினுடைய அனுமதியை பெற்று அது புனரமைப்பாக இருந்தாலும் சரி, புதிதாக கட்டடத்தை கட்டுவதாக இருந்தாலும் சரி, நீங்கள் அனுமதி பெற்று செய்யும்படியாக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். திருப்பலி பற்றி அறிவித்தல்கள். திங்கள் மாலை 5 மணிக்கு புனித பெற்றிமானி ஆலயத்திலும், செவ்வாய் மாலை 5 மணிக்கு அந்தோணியார் ஆலயத்திலும், புதன் மாலை 5 மணிக்கு யோவானியார் ஆலயத்திலும், வியாழன் மாலை 5 மணிக்கு யாகப்பர் ஆலயத்திலும், வெள்ளி மாலை 5 மணிக்கு தோமையார் ஆலயத்திலும் திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்படும். ஞாயிறு காலை 6:15 மணிக்கு பற்றிமானை ஆலயத்திலும், 7 மணிக்கு யாகப்பர் ஆலயத்திலும், 8 மணிக்கு இறையிறக்கு ஆலயத்திலும் திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்படும். இப்பொழுது கல்லறைகளை நாங்கள் ஆசீர்வதிக்க இருக்கிறோம். எழுந்து சென்று உங்களுடைய உறவுகளுடைய கல்லறைக்கு அன்னையிலே நின்று சிரிக்கும்படியாக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள்.